Hi friends, welcome to Bhavani Aari Creatives. இன்னைக்கு வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண போகிறேன். அவங்க எல்லாருமே வந்து ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் பண்ணவங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. சாய்பாபா, அதுக்கப்புறம் வந்து ராகவேந்திரா, அம்மன், லக்ஷ்மி, இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விநாயகர், பெருமாள், அப்புறம் முருகர், இது மாதிரி. ஸோ எல்லாமே வந்து ஒரு காட்ஸ் எடுப்பாங்க. இல்லை ஒரு சில பேர் வந்து நேச்சர் மாதிரி எடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இமேஜ் மாதிரி, அதாவது ஒரு டிராயிங், அந்த இப்படி சொல்ல சிண்ட்ரலா, இந்த மாதிரி டைப்ஸ்லாம் வந்து எடுப்பாங்க. அவங்கவுங்க விருப்பம் தான் அந்த இமேஜஸ் எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறது. கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் அண்ட் அட்வான்ஸ் தேர்ட் லெவல் 3 கோர்சஸ் வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணுவேன். நான் ஃபினிஷ் பண்ணி முடித்த பிறகு கம்பல்சரி எல்லாருமே வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும். ஏன் அந்த ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அவங்க 3 லெவலில் கற்றுக்கிற ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதில் அவங்க பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா தெளிவாக ஆகும். அந்த லோடிங் ஸ்டிச்சு, அந்த தாம்பல் ஒர்க்கு, அண்ட் அதே மாதிரி வாட்டர் ஃபில்லிங், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தெளிவாக அதில் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அவங்க ப்ளவுஸ் போகும்போது அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம வந்து இந்த டிசைனுக்கு நம்ம இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ அவங்க அதனால தான் வந்து அந்த 3 ப்ளவுசஸ் லாஸ்ட்டாக எடுக்க சொல்கிறது. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து கம்பல்சரி பண்ண சொல்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ப்ளவுஸ் பண்ணவங்க மட்டுமே இன்னைக்கு வந்து நான் எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாருமே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே போட்டிருப்பேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அவங்க 3 ப்ளவுஸஸும் போட்டாங்க அண்ட் அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து நான் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறேன் அண்ட் டைரக்ட் கிளாஸும் எடுக்கிறேன். 2009 and 10 நான் வந்து கிளாஸ் வந்து முறைப்படி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு வந்து ரொம்ப சோஷியல் மீடியாவை பற்றி எதுவுமே தெரியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே கற்றுக்கிட்டு வர ஆரம்பித்தேன். இப்போ ஓரளவுக்கு சோஷியல் மீடியாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் போது ஒன்றா வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்கிட்ட ஃபோன் கூட கிடையாது. அந்த மாதிரி நான் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதுலேயே எனக்கு வந்து நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022. ஸோ இன்ன வரைக்கும் எனக்கு நல்லா ஒரு ரன்னிங்காக தான் போயிட்டுருக்கு. நான் என்னோட பேர் வெப்பன் கூட நான் நினச்சி கூட பார்க்க, நான் சும்மா ஏதோ ஒன்று பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சேன். ஆனால் அது கடைசியில் வந்து இவ்வளோ கிளிக் ஆகும் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. எல்லாமே நான் விளையாட்டுத்தனமாக ஆரம்பிச்சது தான். சும்மா நம்மளே வீட்டில் போட்டுக்கணும் ஏதாவது. எனக்கு வந்து 3 சிஸ்டர்ஸு. ஸோ அந்த சிஸ்டர்ஸ்க்கும் நான் வந்து பண்ணித்தரணும் அப்படின்னு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது தான். ஆனால் அது இவ்வளோ அளவுக்கு போக நான் நினச்சி பார்த்ததே இல்லை. இது நல்ல வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு, எல்லாருமே பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே பண்ணலாம். நீங்களும் வந்து வீட்டில் இருந்தே படி ஒரு நமக்கு ஒரு 1000 ரூபாய் கூட சொல்லுங்களேன், நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு சந்தோஷம் தானே. ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து நிறைய லேர்ன் பண்ணணும். நிறைய பேர் தெரியாதவங்க கூட இதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோவும் இது கூடவே வந்து நான் போடுவேன், நீங்கள் பாருங்கள். பாய் பாய். என்ன தெரியலையா? இவங்க நேம் வந்து கீதா. இவங்க வந்து சாய்பாபா இமேஜ் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட் ஆரியில். இவங்க வந்து உஷா வந்து ஆண்டாள் இமேஜ் போட்டிருக்காங்க ப்ராஜெக்டில். பேபி வந்து சாய்பாபா. விஜயலட்சுமி வந்து லக்ஷ்மி இமேஜ் போட்டிருக்காங்க. பிங்கி அவங்க வந்து கேரளா மியூரல்ல ராதாகிருஷ்ணா பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட் ஆரி எம்ப்ராய்டரியில். ராஷ்மி வந்து கேரளா மியூரல்ல ராதா மட்டும் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட். அப்புறம் கமலா அவங்க வந்து கட் ஒர்க் ப்ளவுஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பூஜா வந்து ராகவேந்திரா இமேஜஸ் பண்ணியிருக்காங்க. தாஞ்சூர் ஸ்டைல். இது எல்லாமே 2-3 பேர் வந்து தாஞ்சூர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் கேரளா மியூரல் பெயிண்டிங்ஸ்ல வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இவங்க எல்லாருமே ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம், வாங்கியிருக்காங்க. கீதா, நீ ஏதாவது சொல்றதா சொல்லு. சிரிக்காத, சொல்லு. லைவ்ல போயிட்டு இருக்கு. தேங்க்யூ பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். ப்ளவுஸ்லாம் நல்லா போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க மேம். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, பேசு. லைவ் தான். உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு. நீ இங்க பிளவுஸ் போட்டது, ஆர்டர் பண்ணதெல்லாம் சொல்ல. பூஜை அவ்வளவு அழகா பேசிருந்தாங்க. பண்றாங்கம்மா எல்லாருமே. நான் என்ன பண்றது எங்களை வச்சுக்கிட்டு. பேபி நீ சொல்லுப்பா, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ சொல்லு பேபி. நீ ஆல்ரெடி பேசியிருக்க, யூடியூப்ல தான் பேசியிருந்த பாபா இமேஜ் போடும்போதுல அதை சொல்லு.
இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன். விக்கி அவங்க பேசுவாங்க, சூப்பரா பேசுவாங்க. ஆக்சுவலி ஆரி பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை பத்தி எல்லாமே ஐ லேர்ன்ட் அபௌட் ஆரி. It's very easy to learn and it's very interesting. You can earn your own pocket money through this Aari work. I'm very grateful to Bhavani. Thanks to her. ராஷ்மி ராதாகிருஷ்ணா பண்ணா ராஷ்மி. பேசிக் எதுவுமே தெரியாம வந்து இப்போ எல்லாம் கத்துக்கிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு போறேன். தேங்க்ஸ் டு பவானி ஆண்டி அண்ட் கமலா அவங்க. பவானிக்கு நான் முதல்ல நன்றி சொல்றேன். எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் எந்த டைம்லயே பொறுமையா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால பவானிக்கு ஆரி கிரியேட்டிவ்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நான் தான் கொஞ்சம் ஆல்ரெடி சொல்லிட்டா, பெரிய வீடியோவே கொடுத்துட்டா. சரி சும்மா ஏதோ லைவ்ல உனக்கு என்ன தெரியுதோ என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த பேபி நீ சொல்லு. சரி விஜய் நீ சொல்லுமா. விஜய் தான் எங்க கிளாஸ்ல எப்பவுமே வந்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பா. அதனால நான் நிறைய விஜய் வீடியோ நிறைய போட்டிருப்பேன். சரி அவ்வளவுதான். உஷா நீ சொல்லு ஏதாவது. பாபா இது ஆண்டாள் இமேஜ் போடும்போது ஒரு போட்டோ மட்டும் வச்சுட்டேன். அதுக்கும் எதுவுமே பேசல. இப்பயாவது பேசு. நீ சொதப்பினாலும் பரவாயில்ல. யாரும் நம்மள எதுவுமே சொல்ல போறது இல்ல. நம்ம வீடியோ. என் பேர் உஷா. நான் பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ்ல ஜாயின் பண்ணி 3 கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஆரி ஆண்டாள் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு பிளவுஸ் 3 போட்டிருக்கேன். இதுவும் என் சர்டிபிகேட் வாங்கிட்டேன். நீ போட்டுட்டே இதோ நான் என் சர்டிபிகேட் வாங்கிட்டேன். இதுவும் என் சர்டிபிகேட் வாங்கிட்டேன். அப்படி சொல்லி விஷயம் முடிஞ்சிருக்கு. என் பேர் தேவி. நான் வந்து ப்ராஜெக்ட் சாய்பாபா பண்ணிட்டு ஒரு ப்ளவுஸ் போட்டு செகண்ட் ப்ளவுஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே ஓகே கட் பண்ணிடலாமா? பாய். நல்லா ஒரு அழகா இருக்கு.